இரட்டைத்தனையான ஆசீர்வாதத்தை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொல்கிறார்ல, அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நான் ஆண்டவர் பக்கம் தான் நிற்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் ஒரு நாளும் அவருடைய அந்த இம்முன்ற வார்த்தையில் புள்ளி வைக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளியை கூட அவர் மாற்ற மாட்டார். அந்த வார்த்தையில் கூட, அந்த எழுத்தில் கூட அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். அவர் இன்றைக்கே தருவேன் என்ன செஞ்சிட்டாரு சொல்லிட்டாருன்னா, அவர் சொன்னபடி சொன்ன காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென். ஆண்டவர் பக்கத்தில் குறையே இருக்காது. அப்போது இன்னைக்கு தருவேன்னு சொல்கிறத இன்றைக்கே ஏன் நடக்கலை அப்படின்னா கேட்பேன், ஆனால் அதுக்கு எதையும் செய்ய மாட்டேன். அதுதான் அந்த காரியம்தான் நமக்கு தடை. இன்றைக்கே நடக்காததுக்கு தடை என்ன? கேட்கிறதோட சரி, அதற்கு நான் என்ன செய்யணுன்றதை என்ன செய்யறதில்லை, யோசிக்கிறது இல்லை, நினைக்கிறது இல்லை, அதை நம்ம தேடுகிறது இல்லை, அதற்கான பிரயாசப்படுகிறது இல்லை. காத்திருக்கிறது நல்லது தான், ஆனாலும் வேதம் அழகாக சொல்லுது, ஓடுகிறவன் ஓடலாம், எல்லாரும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடலாம், ஆனால் ஒழுங்கின்படி ஓடுகிறவன் தான் ஜெயிப்பான். ஆமென். எல்லாரும் ஓடினாங்கன்னா எல்லாரும் ஓடலாம், ஆனால் அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்த ஒழுங்கின்படி என்ன செய்யணும்? ஓடணும். ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனா எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் ஆட்டு பண்ணிகிட்டே இருக்கலாம். அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா கடைசியில் ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் விடையாக வரும். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீங்கள் என்னிடத்துல கேளுங்க, நான் சொல்கிறதபடி என்ன செய்யுங்க, கேளுங்க. நீங்கள் என்ன இடத்துல எதிர்பாருங்க, நான் சொல்லுகிறபடி என்னிடத்துல வந்து என்ன செய்யுங்க, காத்திருந்து எதிர்பார். நான் சொல்கிறத செய்து அதை என்ன செய்யுங்க, எதிர்பாருங்க. ஆமென். இன்று இந்த மலையிலே எனக்கு நீங்கள் ஆராதனை செய்வாயாக அப்படின்னு என்ன செய்கிறார்? மோசே மூலமாக கட்டளை கொடுக்கிறார். அதுதான் உனக்கு அடையாளம். ஆமென். அதற்கு வழிவாசலை ஆண்டவர் திறப்பார். ஆராதிக்க நான் தான் என்ன செய்யணும்? ஆமென். நான் தான் போகணும். நான் போகாமல் நான் இங்கிருந்தே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுவதை பார்த்து கொண்டு இருப்பாயின்னு சொல்லலை, வந்து ஆராதிப்பாயின்னு சொன்னார். ஆமென். நம்ம வந்து என்ன செய்யணும்? ஆராதிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நிறைவு பெறும், அங்கே வர வேண்டிய ஆசீர்வாதம் வந்து சேரும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையில் அதிசயம் நடக்கும். அந்த அதிசயத்தை எதிர்பார்க்கிறது நல்லது. அதற்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்து எதிர்பார்ப்பது தான் மிக சிறந்தது. அல்லேலூயா.